ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த விஷயம் ரொம்பவுமே மனசை பாதிச்சுது. ஸோ இதை பற்றி எனக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்தது. அதனால தான் இதை பற்றி பேசுகிறேன். இந்த பூமியில் நிறைய அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தை வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கஷ்ட நஷ்டங்களில் குழந்தைகள்கிட்ட சொல்லாமல் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ வலிகள் அடிகள் வந்தாலும் அதை தன்னோட முதுகில் சுமந்துப்பாங்களே ஒழிய தன்னோட குழந்தைகிட்ட அதை காமிக்காமல் அவங்கள நல்லபடியாக வளர்ப்பாங்க. அப்படி நிறைய பேரண்ட்ஸ் இந்த பூமியில் இருக்காங்க. அப்படிப்பட்ட அப்பா அம்மாங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகளும் பிறக்குது. இந்த விஷயத்த நான் பார்க்கும்போது ரொம்பவுமே வந்துட்டு மனசு வந்து ஒரு மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் இந்த விஷயம் நடந்திருக்கு. தன்னோட வயதான அப்பாவை பார்த்துக்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரு பாம்பை விட்டு தன் கையால் பாம்பை கடிக்க விட்டு அப்பாவை கொன்று இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு மாதிரி என்னடா உலகம் எதை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தயவு செய்து உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா நிறைய முதியோர் இல்லம் இருக்குது, அங்கே கொண்டு போய் விடுங்க. அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு போட்டு அவங்கள பார்த்துப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட அவங்க அழகாக எடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சு அடக்கம் பண்ணிடுவாங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாவ செயலை எப்பயுமே, அதுவும் பெத்த தாய் தகப்பனுக்கு பண்ணவே பண்ணாதீங்க. இந்த பாவம் உங்களை 7 7 ஜென்மமும் உங்களை விடவே விடாது. இது நிதர்சனமான உண்மை.